ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kabalishwaran. யோக சாஸ்திரத்தில் அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிகிரகம் ஆகிய 5 யமங்கள் ஆன்மீக வாழ்வின் அடித்தளமாக கூறப்படுகின்றன. இவை மனிதனின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதவை என்றும் கருதப்படுகிறது. இன்றைய வேகமான வாழ்க்கை சூழலில் ஒரு சாதாரண மனிதன் இந்த யமங்களை அவனது வாழ்வில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தி ஆன்மீக முன்னேற்றத்தை படிப்படியாக அடையலாம்? இதெல்லாம் நியமங்கள் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அப்ரிவேஷன். நியமங்கள்னாக்கா ரிச்சுவல்ஸ்னு அர்த்தம். நஹி நஹி ரஷதி டுக்ருங்காரனேன்னு ஆதிசங்கர் சொல்கிறாரு. ஆல் தீஸ் ரிச்சுவல் டோன்ட் டேக் யூ எனிவேர். உனக்குள்ள ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் பல ஜென்மங்களாக இருக்கணும். இதுக்கு முன்பிறவிகளில் நீ தேடுதல் இருந்திருக்கணும் கடவுளை. அது ஒரு குறிப்பிட்ட பிறவியில் அது தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்கான காலம் கனியும். ஒரு பாட்டில் மூடி திறக்கிற மாதிரி தான். 5-6 பேர் திறப்பாங்க, யார் கையிலையும் போகணுன்னு திறந்துக்கும். அந்த மாதிரி இந்த ஆத்மா தன்னை அறிந்து கொள்வதற்காக செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் நிலைத்தேனுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுது. ஏதோ ஒரு பிறவியில் இன்று உன் திருவடிகள் கண்டு இன்புற்றேன் என்கிற ஒரு ஆனந்தம் அதுக்கு கிடைக்கிறது. இதுக்கு ரிச்சுவல்ஸ் இருந்தாலையும் இல்லைனாலையும் கவலைப்படுத்தாது. சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார், சிவகோசரியார். அவர் காலத்திநாதனுக்கு மடியாக ஆச்சாரமாக பூஜை பண்ணி மந்திரம்லாம் ஓதிக்கினே இருந்தார். கண்ணப்ப நாயனார் ஒரு வேடன் வேட்டையாடுறதுக்காக போனான். காட்டில் சிவனை பார்த்தோன்னா இவனி தனியாக இருக்கேன்னு அங்கேயே இருந்துட்டான். குடும்பத்தெல்லாம் விட்டு அங்கேயே இருந்துட்டான். ஸோ ஒவ்வொரு நாளும் வாயில் தண்ணி கொண்டாந்து இதுதான் அபிஷேகம்னுவான். தான் சாப்பிட்ற மட்டனை கொண்டாந்து சாப்பிடுன்னு சொல்லுவான். தலை பூவெல்லாம் தலை மேலே போடுவான். அப்படி தான் இருந்தான். அவனுக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட். பைபிளில் கூட வரும், பிளஸ்ஸட் ஆர் தோஸ் வித் சைல்ட் லைக் இன்னசென்ஸ் பிகாஸ் த கேட்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ் பிலாங் டு தம்னுவான். ஒரு குழந்தையை போல கள்ளம் கபடமற்ற நிலையில் இருக்கிறவர்களுக்காக சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன அர்த்தம். இதை பார்த்து அந்த ஐயருக்கு வயிற்றுச்சல், என்ன இப்படி யாரோ அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கானேன்ட்டு சிவன்கிட்ட சொல்கிறார். அவனை என்ன கொண்டு போடு, கழுத்தை வெட்டிடுன்னு நான் சொல்கிறேன். சிவன் உனக்கு அவனை பற்றி தெரியாது, அவனுடைய அன்பெல்லாம் என்னை அறியும் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் என்னை அறியும் அறிவு, நாளைக்கு நீ ஒழிஞ்சு நின்று பாரு அப்படின்னு சிவாச்சாரியர் ஒழிஞ்சின்னு இருக்கார். அவன் வர்றான். இவர் ஒரு கண்ணில் ரத்தம் வழியிற மாதிரி பார்க்குறாரு. அவன் போய் மூலிகையெல்லாம் போடுறான், ஒன்றும் வரல. சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்ணு இல்லை அதை எடுத்து அப்புறம் அந்த ரத்தம் வருதுன்னு இவன் இன்னும் டேஸ்ட் பண்ணணும். எந்த கண்ணிலையும் ரத்தம் வர மாதிரி பண்ணுறாரு. இவன் தான் ஏற்கனவே ஒரு கண்ணில் இருக்கான் இல்லையா, அதனால் செருப்பு காலை தூக்கி அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டான். அந்த இடத்துல தான் வைக்கணுன்றதுக்காக. இப்போ கண்ணை எடுக்க போகிற போது கடவுள் சொல்கிறார், நில், கண்ணை அப்பாதப்பா அப்படிங்கிறார். யாருக்கு? திண்ணனா இருக்கு. இப்போ திண்ணனா இருந்தவன் கண்ணப்பனானது இப்படி தான். அதனால் பின்னால் வந்த நாயன்மார்கள் எல்லாருமே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்பா வல்லேன்னா இல்லைன்னாங்க. கண்ணப்பனை மாதிரி என்னால் கண்ணை பிடுங்கி வைக்க முடியுமான்னு தெரியலப்பா அப்படின்னாங்க. இன்றைக்கும் அந்த சிவாச்சாரியாருடைய கொள்ளு பேரன் வந்து மணி அடித்து பூஜை பண்ணிகிட்ருக்கான். வெறும் காலத்திநாதருக்கு பூஜை பண்ணல, பக்கத்தில் இருக்கிற கண்ணப்ப நாயனார் சிலைக்கும் சேர்த்து மணி அடிச்சுன்னு இருக்கான். இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன, ஒரு ஆச்சார நியம நிஷ்டைகளோடு இருந்த சிவாச்சாரியாருக்கு கிடைக்காத பிளெஸ்ஸிங் ஒரு அனன்ய பக்தியினால் அன்பினால் கடவுள் இடத்துல இருந்தால் இல்லையா, அந்த கண்ணப்ப நாயனாருக்கு தான் கிடச்சிருக்கு. அதனால் எப்பயுமே இந்த ரிச்சுவல்ஸ்ன்றது ஒரு வகையான வேனிட்டி, ஒரு மாதிரி கர்வம்னு சொல்லுவாங்க. வித்யா கர்வம் மட்டும். அவித்யா கர்வம்னா ஒன்றும் இல்லாதவன் பிட்டிக்கிறது. வித்யா கர்வம்னா ஏதோ கொஞ்சம் படித்து போட்டு வளருது, எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு பிரயத்தனம். இந்த ரெண்டுமே உதவாது. ஜோதியாக நிற்கிறார் சிவபெருமான் திருவண்ணாமலையில். அப்போ அன்னப்பறவையினுடைய வடிவம் எடுத்து பிரம்மா தலையை பிடிக்கிறேன்னு போகிறாரு. பன்றி வடிவம் எடுத்து விஷ்ணு பூமியை குடஞ்சிக்கிட்டு போகிறாரு. பூமியை குடஞ்சிக்கிட்டு போன பன்றி வடிவம் எடுத்த வராக விஷ்ணுக்கு பாதம் கிடச்சிச்சு. இவர் அன்னப்பட்சியாக மேலே போயினேங்கிறாரா, போக போய் வளர்ந்துருக்குது. அப்போ ஒரு தாளம் புக்கில் கொட்டுது. எங்கேருந்து வரேன்? சிவனுடைய தலையிலேருந்து வரேன். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? அது எத்தனை லட்சம் வருஷம் ஆச்சு எனக்கே தெரியாது. அப்போ ஒன்று செய்யலாம், கீழே நான் உன்னை சிவனுடைய தலையிலேருந்து எடுத்துன்னு வந்தான்னு போய் சொல்லு அப்படின்னு.
தாளம்பூ சரி பிரம்மா சொல்கிறானே அவனை மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லுது. அதனால் பிரம்மாவுக்கு பூஜையே இல்லாமல் ஆகிப்போச்சு. ஒரு வித்யா கர்வத்தினால அன்னபட்சின்றது அறிவுக்கு அதிபதி. இது வந்து விஷ்ணுவது யோகம். ஓகே, விஷ்ணுது யோகம், அது வந்து வித்யா கர்வம். அதனால் அவருக்கு பூஜை இல்லாத போச்சு. ஏதோ ஒரு 2 கோயிலில் தான் இருக்கும். ராஜஸ்தானில் ஒரு இடத்துல இருக்குது, பிரம்மாவுக்கு ஒரு கோயில் இருக்குது. சிதம்பரம் போனீங்கன்னா நடராஜர் சந்நிதிக்கு முன்னால் இப்படி வரப்போது சுற்றி வரப்போதில்ல, அங்கே ஒரு சின்ன பிரம்மா சந்நிதி சில இடங்களில் தான் இருக்கும், மற்ற இடத்துல இல்லை. தாளம்பூக்கும் பூஜை இல்லை இந்த கோயிலுங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு அறிவை வைத்து கொண்டு தேடுகிற போது அம்புறதில்லை கடவுள். அறிவினால் ஆவதுண்டோ பிரிதொன் நோய் தன்னோய் போல் நோக்கா கடைங்கிறார் திருவள்ளுவர். மற்றவங்க கஷ்டத்தை நம்ம கஷ்டம் பார்க்காத வரைக்கும் அறிவினால என்ன யூஸு அப்படிங்கிறார். அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறது உண்மை தான். எல்லா சூழ்நிலைகளும் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் அது கர்வத்தையும் கொடுத்துரும். இதுதான் தேவையில்லாத ஒரு விஷயம். காஞ்சியில் மகா பெரியவர் இருந்தார், பரமாச்சாரியார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார். வந்து எனக்கு ஒரு சின்ன சம்சயம் அப்படின்னார். பரமாச்சாரியார் எதில் அப்படின்னார். பகவத்கீதையில். எவ்வளோ பெரியவர் வந்திருக்கார், அவருக்கு ஒரு சிம்மாசனம் போடுங்க அப்படின்னார். அவரை சேர் போட்டு உட்கார வச்சார். நான் 12 வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. இவருக்கு எல்லாம் தெரிஞ்சு ஒரே ஒரு சின்ன டவுட்டு தான் இருக்குது, அப்போ எவ்வளோ பெரிய மேதாவியாக இருப்பார்னு. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுதான் நம்மளை நக்கல் அடிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அந்த கேள்விக்கு விட தெரியும். தன்னை அறிவாளின்னு காட்டிக்கணும், எனக்கு இந்த நாலேஜெலாம் இருக்குதுன்னு சொல்லி பெருமாச்சாரியர் இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவர் அந்த கதை எங்கே பண்ணுறாரு. இது மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் திஸ். காமராஜனோட சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து இன்ஜினியரிங் அவர்கிட்ட போய் நாங்கள் அமெரிக்கா போயிட்டு அங்கே டவுன் பிளானிங்கை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு வரணும் அப்படின்னாங்க. இப்போ சொன்னார், டவுன் பிளானிங்கை பற்றி படிக்கிறதுக்கு நீங்கள் அமெரிக்கா போகணும், நம்ம ஊர் மதுரைக்கு போங்கண்ணா. ஏன்னா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில், அதை சுற்றி 4 மாட வீதிகள், அந்த மாதிரி ரொம்ப பிளான்டு டவுன் அது மதுரைன்றது. ஸோ அங்கே போனால் போகிறோம், நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க அப்படின்னாரு. இதெல்லாம் தான் ப்ராப்ளம் ஜனங்கக்கிட்ட. ஏதோ நம்மக்கிட்ட இல்லாதது வெளிநாட்டில் இருக்குன்னு. ஏதோ சினிமா பாட்டு ஒன்று வரும், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னும். என்ன இல்லை நம்ம ஊரில். சரி, இன்றைக்கி பார்க்குறேன் அமெரிக்காவில் பெரிய பெரிய கம்பெனியில் டாப் பொசிஷனில் இருக்கிற நாத்தல்லா, சுந்தர் பிச்சை, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல. அவங்கெல்லாம் எங்கேருந்து போனோம், இங்கே தான். இங்கிலீஷில் ஒரு நல்ல புக் இருக்குது. இந்த புக்குக்கு பேர் ஆஃப் த கிராஸ், OFF, தி கிராஸ், ஆஃப் த கிராஸ். ஒரு பையன் அமெரிக்காவில் வால் ஸ்ட்ரீட்டில் பெரிய போஸ்ட்டில் இருப்பான். ஸோ ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆர் ஓப்பனிங் அப் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம இந்தியாவில் போய் ஏதான ஒரு IIMல MBA படிச்சுட்டு இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கெயின் பண்ணலான்னு வருவான். அவனுக்கு பெங்களூரில் கிடைக்கும் IIMல. அவன் நினச்சிக்கிட்டு வந்தது வேறு, இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது வேறு. இங்கே வந்து எல்லாம் பணக்கார வீட்டு பசங்க அவங்க எல்லாம் இருப்பாங்க. அண்டு மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் அப்படி வந்தவங்களும் இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மேடு ரேட் ரேஸ். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் படிச்சுக்கின்னு இருப்பானுங்க. வெடிகால காத்தால் அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்னு படித்து ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு ஆகிட்டு எல்லோரும் வந்து ட்ரிங்க்ஸு கஞ்சா அதில் மாட்டிக்கின்னு இருப்பாங்க. என்னடா நான் என்னமோ நினச்சி வந்தால் இங்கே இந்த மாதிரி தானே இருக்குது அப்படின்னு கார் மேலே உட்காந்துட்டு எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. பெங்களூர் போலீஸ் பிடிச்சிடும். அவன் வந்து ஒரு ஃபோன் அடிப்பான். பீகாரில் அவங்க அப்பா மந்திரி. அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்தோடனே அவனை விட்டுருவாங்க. ஸோ இவனுக்கு ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருக்கும். சரி, சம்மர் வெக்கேஷன் வந்துச்சுன்னா ஒரு பிரேக் எடுத்துக்கணும், இது முட்டாள்தனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து டால்மியான்னு ஒரு ஆள், அவர் ஃப்ரீயாக தங்கறதுக்கு இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு ஒரு விபாசனா மெடிடேஷன் கற்றுத்தராரு குல்லு மணாலி சிம்லாவில் அப்படின்ட்டு அங்கே போவான். அங்கே ரொம்ப கற்பனையோடு போவான். போனால் எல்லாம் இந்த வெள்ளைக்கார ஹிப்பிங்கெல்லாம் குளிக்காத கொல்லாத அப்படி சுற்றிக்கின்னு இருக்கும். அண்டு ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு கொடுப்பான். அண்டு ஒரு பாய் தலைகாணி தான் கொடுப்பான். எப்போ பாரு இவங்க அப்படியே விபாசனான்னா எஃபர்ட்லெஸ் மெடிடேஷன் பேர். எந்த மந்திரம் எந்த டெக்னிக் கிடையாது. எப்போ பாரு அப்படியே கண்ணை மூடின்னு உட்காந்தே இருக்கணும். எந்த தாட்ஸ் எல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து பாஸ் ஆன் பண்ணணும், தானாக மைண்டு ஒடுங்கும். அந்த மாதிரி ஒரு டெக்னிக் அது. இது என்னடா இது அப்படின்னு இருப்பான். சரி, நல்லா தூங்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு தூங்கின்னு சொல்லி இதான் விபாசனான்னு தூங்கின்னு இருப்பான். அது ஆயிடுது. அந்த கோர்ஸ் முடிஞ்சு வெளியே வந்த உடனே
இவன் செய்கிற முதல் வேலை அங்கே இருக்கிற சாராய கடைக்கு போகிறது தான். இப்போ நினைப்பான், என்ன தமாசு, இவ்வளோ நாள் மெடிடேஷன் பண்ணி வந்த உடனே நம்ம சாராய கடைக்கு தான் போகிறோன்ட்டு. திருப்பியும் பெங்களூருக்கு வரும். அவனை அந்த வருஷம் ப்ராஜெக்டுக்கு அனுப்புவாங்க. எங்கே? யூபியில் ராஜு பையான்றவன் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு கம்பெனிக்கு. அதை பற்றி ரிசர்ச் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்காக அனுப்புவாங்க. இவன் செம கற்பனையில் போவான், அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடணும், இந்த டார்கெட்டு இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக வளர்த்துடணுன்னு போவான். போகிற போதும் இப்படி உட்காந்துட்டு பக்கத்தில் ஒரு புலி உட்காந்து இருக்கும். வாட் மேன், வாட் யூ வாண்ட் அப்படின்னும். மாதிரி ஐ கம் ஃப்ரம் பெங்களூர் IIM ப்ராஜெக்ட்னா. போல் तुमको कितना ऑर्डर चाहिए नो. எனக்கு இவ்வளோ ரூபா ஆர்டர் வேணும். ஃபோன் மால் பேஜாக சின்ன போச்சு மார்க்கெட்டிங். இது நான் இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஆர்டர் தான் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணலான்ட்டு சுடுகாட்டுக்கு போவான் காசில். அங்கே ஒருத்தன் எரிஞ்சிருக்கிற பணத்துலேருந்து கட்டை வரல எடுத்து வெரி டேஸ்டி வாண்டுன்னுவான். அங்கே பிடிக்கிற ஓட்டு இங்கே ஓடியாருவோம். திருப்பியும் பெங்களூர் வருவான். திருப்பியும் தஸ் மொனாட்டனி. இப்போ இவனுக்கு 54வது ரேங்க்கு தான் கிடைக்கும். இத்தனையும் இவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, ரொம்ப ப்ராக்டிக்கலாக நெல்வி சில்வர் படிக்கிறவன். அவங்கெல்லாம் சும்மா மெமரியில் கதை பண்ணுறவனுங்க எல்லாம். சரி நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கணுமா, அமெரிக்காவுக்கு திரும்பி போகணுமா வால் ஸ்ட்ரீட்டுக்கு அப்படின்னு. அதனால் நேராக திருப்பியும் ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து டேராடூனுக்கு போகிறான். அங்கே வந்து ஒரு ஆள் ரிச்மண்ட் பாண்ட் அப்படின்னு இருக்கான். அவர் பிரிட்டிஷ் எழுத்தாளர். பிரிட்டனை விட்டுட்டு 30 வருஷமாக டேராடூனில் வந்து உக்காந்துன்னு இருக்கான். புக்கெல்லாம் எழுதுவான். இவன் அவன் வீட்டுக்கு போய் கீழே இருந்து காலிங் பெல் அனுப்புவான். காலிங் பெல் அனுப்புகிற போது அவன் மேலே இருந்தால் ஏஸ் யங் மேன் வாட் யூ வாண்ட். சார் ஐ வாண்ட் 2 minutes ஆஃப் யுவர் டைம். யூ கம் ஆல் த வே ஃப்ரம் பெங்களூர் ஃபார் 2 minutes ஆஃப் மை டைம், கம் ஷூட் யுவர் கொஸ்டின்வான். இவன் கேட்பான், வாட் ஹோல்ட் யூ டு இந்தியா ஃபார் 30 years? ஒரே கேள்வி, வாட் ஹோல்ட்ஸ் யூ டு இந்தியா ஃபார் 30 years? அப்போது அவர் மேலேருந்து பதில் சொல்லுவார், பிகாஸ் ஐ கேன் டூ திங்ஸ் இன் த வே ஐ வாண்ட். எங்கள் நாட்டிலெல்லாம் ரூல்ஸு ரெகுலேஷன்லாம் இருக்குது. இந்தியாவில் நீ என்ன பண்ணாலும் எல்லாமே அக்செப்டட் தான். ஐ கேன் டூ திங்ஸ் இன் த வே ஐ வாண்ட். ஐ காட் த ஆன்சர்னுவான். அப்போ மேலும் சொல்லுவோம், யங் மேன் ஆஸ் யூ காட் த ஆன்சர் ஆஸ் தட் யூ காட் த ஆன்சர் ஆஃப் த கிராஸ் அப்படின்னும். OFF ஆஃப் தி கிராஸ்ன்னு. இனிமேல் உனக்கு தான் பதில் கட்சி சொல்லி நீ எதுக்கு டென்ஷன், இதுக்காக கஞ்சா அடிக்கிற அப்படின்னுவோம். இது ஒரு நிஜமாகவே வந்த புக். இது ஆஃப் த கிராஸ்ன்ற புக். ஸோ உலகத்தில் இந்த படிப்பு, எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே ஃபூலிஷ்னஸ். நிஜமான அறிவுக்கும் இந்த யூனிவர்சிட்டி இதிலெல்லாம் படிக்கிற படிப்புக்கும் சம்பந்தமே இருக்காது. ஐ எம் ரியலி டெல்லிங் யூ. Question from வேலாயுதம், திருச்சிராப்பள்ளி. பட்டினத்தார் அவர் தாயார் இறந்தவுடன் அவருடைய சடலத்தின் முன் நின்று முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று பாடுகிறார். இதன் விளக்கம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். யாராக இருந்தாலும் அம்மான்றது ரொம்ப பெரிய உறவு. இந்த உலகத்தில் அப்பா யாருன்றது கூட அம்மா சொன்னால் தான் தெரியும். இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு உறவு சந்தேகம் இல்லாமல் இருக்கிறதுனா அது வந்து அம்மா தான். ஏன்னா வெதர் யூ வாண்ட் ஆர் நாட், அவருடைய அந்த கர்ப்பப்பையிலேருந்து தான் நீ வெளியே வந்திருக்க. இது பிரிக்க முடியாத உறவு. அந்த காலத்தில் ஒரு சினிமா வந்துச்சு. அதில் உலகத்தில் உயர்ந்தது எது அப்படின்னு ஒரு பாட்டு போட்டு KR விஜயா, அதுக்கப்புறம் நாகேஷ், அது ஸோ 3 பேரும் ஒவ்வொரு டாபிக் பாடுவாங்க. அதில் KR விஜயா வந்து உலகத்தில் உயர்ந்தது தாய்மை அப்படின்னு பாடுவான். அது ஒன்று தான் மாற்ற முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இன்னொருத்தன் கடமைன்னுவான், இன்னொருத்தன் பணம்னுவான். இது வந்து தாய்மை அப்படின்னவும் அது அவளுக்கு வெள்ளிக்கப்பு கொடுப்பாங்க. உலகத்தில் சிறந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை. ஓகே. இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. அந்த சினிமாவில் வர பாட்டு. மராட்டியில் காண்டேகர்னு ஒரு பெரிய ரைட்டர் இருந்தார். அவர் சொன்னார், கண்ணை விளக்காக்கி கரத்தை தொட்டிலாக்கி
தன் ரத்தத்தை பாலாக்கி தருபோல் எவ்வளோ அவளை தாய் அப்படின்னு. ராத்திரிலாம் முடிச்சுன்னு இருக்கணும் அம்மா. குழந்தை கர்ப்பத்திலேருந்து வந்தால் அதுக்கு இருட்டு பழகி போச்சு இல்லையா, அதனால் தூங்காது. அதனால் கண்ணை விளக்காக்கி கரத்தை தொட்டிலாக்கி தன் ரத்தத்தை பாலாக்கி தருபோல் எவ்வளோ அவளே தாய் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு. அதே மாதிரி இன்னொரு இது இருக்கு. அதாவது இந்த தாய்மைங்கிறத பற்றி இளந்தேவன் இல்லையா, மூகாம்பிகையை முழு நிலவேன்னு ஒரு கவிதை. அது எம்ஜிஆர் மூகாம்பிகை டியூட்டி ஆகி தங்கவாள்லாம் கொடுத்தாரு. அப்போது வலம்புரி ஜான் அவரை கூட்டின்னு போய் அங்கே கவியரங்கம் ஒன்று வச்சார். அதில் மூகாம்பிகையே முழு நிலவேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் நடந்து வருவான், எதிரில் இன்னொரு ஆள் வருவான். வந்து நீ யார் அப்படின்னு ரெண்டு பேரும் கன்வர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி. நான் எதையுமே நம்ப மாட்டேன்னு நீ ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ எல்லா ஆர்கியூமெண்ட்டையும் முடிச்சுட்டு எதிரில் வர்றவன் கேட்பான், நீ இந்த உலகத்தில் பிறந்ததை நீ நம்புறியா, உன்னை பெற்றெடுத்து யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு நீ நம்புறியா, அதாவது நீ நிஜம்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உலகத்திலேயே உயர்ந்தது தாய் தான் அப்படின்னு வரும் அந்த இளந்தேவன் கவிதையில். கடவுளுக்கும் அன்புக்கும் கயிறு கட்ட பார்க்கின்றாய், கடவுளை பற்றி ஏன் கவலைப்படுகின்றாய்? நான் என்ன சொன்னேனா? நம்பிக்கையை மட்டும் இதயத்தில் ஊன்றிவை, எல்லாம் சரியாகும். உன் வாழ்வில் இதுவரைக்கும் உண்மை என ஒன்றை மட்டும் எப்பொழுதாவது நீ எண்ணி இருந்ததுண்டா? இல்லை இல்லை. ஆம் ஆம், ஆடினாள் நிகழ்ச்சியது. அன்னை மனிதனிலே ஆடி தவழ்கையிலே அவள் கண்ணில் கொப்பளித்த ஆர்வம், அது உண்மை. அதுதான் நான் உண்மை என ஐயமின்றி ஒப்புவது. அதுதான், அதுவேதான் அகிலமெங்கும் நிஜமாகும். அடுத்தவைகள் எல்லாம் அதனுடைய வெறும் நிழல்கள். உன் தாய் இறக்கவில்லை, ஒரு தாயும் இறந்ததில்லை, என்றைக்கும் இருப்பவள் தாய். இதை நம்பு, மரணமில்லை. உலகத்தில் தாய் உனக்கும் எனக்கு மாத்திரல, இந்த உலகத்தில் இருக்கிற நண்டுக்கும் வண்டுக்கும் சிண்டுக்கும் கூட தாய் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்குமே தாய் ஒன்று இருக்குது. அதனால் மறுக்க முடியாத ஒரு உறவுன்னா தாய் அப்படின்னு அதை கவிதையை அவங்க அழகாக முடிச்சிருப்பாங்க. பாலகுமாரன் எழுத்தாளர் ஒரு விசிறி சாமியார் கதைகள்னு ஒரு புக் எழுதினார். அதில் இருக்கிற நிறைய கதை நான் சொன்னது தான், நான் தான் சொன்னேன் இந்த கதையெல்லாம். அவர் அந்த புக்கினுடைய ஃபார்வேர்டில் எழுதியிருப்பார், இதெல்லாம் சிவசங்கர் பாபா எனக்கு சொன்ன கதைகள் அப்படின்னு. அதில் ஒன்றும் இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு கதை. அது என்னன்னா, விசிறி சாமியார் இருக்கார். அவர் முதல்ல டொக்கு சந்தில் இருந்தார், கோயிலுக்கு எதிரில் தேர் முட்டிக்கிட்டேன். எதிரில் ஒருத்தன் வந்து இந்த பித்தளை பாத்திரத்தில் பேர் அடிப்பாங்கள்ல, அந்த வேலையை செஞ்சுருக்கான். அவன் நினைப்பான், இந்த சாமியார் யாருன்னே தெரியல, ஜனங்கள்லாம் லைனில் வந்து நிற்கிறாங்க, ஒரே கூட்டமாகுது, நம்ம கூட வந்து நம்ம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அதை பற்றி இவர்கிட்ட போய் ஒரு நாள் கேட்கணும், ஆசீர்வாதம் வாங்கணுன்ட்டு அந்த எண்ணத்தில் போவான். உள்ளேருந்து என்னப்பா அப்படின்னுவார். ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து உட்காந்துக்குவான். ஒன்றும் கேட்க மாட்டான், வந்து உட்காந்துக்குவான். அப்போது ஒரு பாட்டி வருவாள், வந்து இருந்தாப்பா இதில் பேர் அடிப்பா. என்ன பேர்? அன்னம்மாள். இவன் அன்னம்மாள். ஐயோ அது என் பேர், என் மருமக பேர் அடி. என்ன கிளியாம்பாள், அன்னம்மாள் மருமகள் கிளியாம்பாள். இப்படி அடிச்சு 40 ரூபாய்க்கு வந்துடும். அதுக்குள்ளே மருமகம் வந்துடும். வந்துட்டு கேள்வி உனக்குன்னா மூளை கெட்டு போச்சா, நடந்து வா ஊருக்கு, பஸ்ஸுக்கு யார் கட்டு காசுக்குதுன்னுவான். அப்போ இவனே நினைப்பான், நம்ம அம்மா ஊரில் உடம்பு சரியில்லை, நம்ம அவங்கள பார்க்கணுன்னு நினச்சோம், இவ்வளோ நம்ம அம்மா தானே அப்படின்னு. பாட்டி இவனும் காசெல்லாம் கொடுக்காது போ அப்படின்வான். இதான் அந்த கதை. அப்போ சாமியார்கிட்ட திரும்பியும் போவான். என்னப்பா அப்படின்வார். ஒன்றும் இல்லை சாமி அப்படின்னு உட்காந்துவேன். இதுதான் ஒன்று கதை. அதனால் இந்த உலகத்தில் எல்லாத்துக்குள்ளேயும் எல்லோரும் இருக்காங்க இல்லையா? உன் அம்மா நீ நினைக்கிறவங்க உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மா கிட்டே இருக்காங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் ஏதோ ஒரு தாய்மை இருக்கிறது, ஒரு தூய்மை இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த என் டெரிவேஷன். இதே மாதிரி இந்த விசிறி சாமியார் கதைகள் இன்னொரு கதை கூட நான் சொன்னேன். இவர்கிட்ட திருவண்ணாமலையில் ஆர்ட்ஸ் காலேஜில் லெக்சராக இருந்த ஒரு ஆள் பிரின்ஸ்பால் ஆகிடுவார், விருதுநகர் பக்கம். அவர் டூரிஸ்ட் பஸ்ஸில் எல்லோரையும் கூட்டும் பசங்களை சாத்தனூர் டேமுக்கு வருவார். சாமிக்கிட்ட வந்து, சாமி நான் சாத்தனூர் டேமுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. நானும் வரலாமாப்பா அப்படின்னா, வாங்க சாமி. இவரையும் அந்த பஸ்ஸில் ஏற்றிக்கிறாங்க, சாத்தனூர் டேமுக்கு போகிறாங்க. போனால் இவர் டேமை பார்க்குறாரு. கொஞ்சம் ஒன்று தண்ணி ஒரு இடத்துல இப்படி தேங்கி இருக்குது, அவ்வளோதான், மற்ற எல்லாம் வறண்டு போயிடுது. ஸோ இவர் நினைக்கிறார்,
எப்படி இருக்கும் இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி இருந்தாக்க விவசாயத்துக்கு, எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கெல்லாம் அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த போட்டுக்காரங்கிட்ட கேட்பார், ஏன்பா அந்த போட்டில் என்னை கொஞ்சம் உள்ளே கூட்டின்னு போறியா அப்படின்னு. எது சாமி, இது கவர்மெண்ட் ஆஃபீஸருங்கெல்லாம் வர்றது, இதில் நீங்கள் நான் ஏற்ற முடியாது, என்கிட்ட பரிசல் இருக்குது. பரிசல்லாம் தெரியல, இந்த நான் போட்ட 2 பரிசல் வச்சுருந்தோம், எவ்வளோ பெரிய மிளகாத்தம்மன் ஏரியில் தர்மபுரிலேருந்து வர வச்சுருந்தேன் நான். ஸோ அதில் வேணால் கூட்டின்னு போகிறேன். இவர் ஏறி உட்காந்துக்குவார். அப்போ என்னுடைய கற்பனை, ராமர் உட்காந்து போகிறாரு, இவன் தான் குகன், கங்கை இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த சீன். அவர் அங்கே போயிட்டு உட்காந்து ப்ரே பண்ணுறாரு. அது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும், இல்லைன்னா அவர் ஏதோ வேடிக்கை பார்க்குறாருன்னு நினைப்பாங்கல்ல. திருப்பி வந்து உட்கார்றாரு. அப்போது இன்னொரு டூரிஸ்ட் பஸ்ஸில் வந்தவங்கலாம் ஓடி வந்து சாமியை பார்த்துட்டு இவருக்கு பழங்களும் பூ எல்லாம் கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், அந்த போட்டுக்காரனை கூப்பிட்டு, இந்தாப்பா இதெல்லாம் கொண்டு போய் உன் ஒய்ஃபு குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டில் கொடு அப்படின்னு. இவன் நினைப்பான், சாமியாருக்கு என்னை யாருன்னே தெரியாது, நான் சாதாரணமாக போட்டு ஓட்டுருவேன், எல்லாரும் இவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்குற சாமியார் என்னை மதித்து எனக்கு பழம் பூவெல்லாம் கொடுத்தும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பொண்டாட்டிகள்லாம் கொடுன்னு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இருக்கிற போது அவங்க கேட்பாங்க, ஏன் பரிசல் வருமாப்பா அப்படின்னு. வராது அப்படின்ட்டு பரிசலை தலைமையில் தூக்கின்னு போய் அவங்க வீட்டு செவத்தில் ஒரு ஆணி அடிச்சு அதில் பரிசலை மாட்டி அந்த பூவெல்லாம் அதுக்கே போடுவான். இதுதான் ஒன்றுமே இதில் கல்பரிசல்னு சொல்லக்கூடிய கதை. இந்த மாதிரி விதவிதமான அப்ரோச் இருக்குது உலகத்தில். சின்ன சின்ன விஷயங்களை நீ அப்சர்வ் பண்ணால் பல கதைகளை நீ சொல்லலாம். வீணை பாலாம்பாள் கதைன்னு ஒன்று, ஒரு வாத்தியார் அந்த காலத்தில் இருந்த மாதிரி குருகுலம் 12 வருஷம் வாத்தியார் வீட்லேயே இருந்து வாத்தியார் பொண்டாட்டி சமைச்சு போட்டால் சாப்பிட்டுட்டு இவங்க வீணெல்லாம் கற்றுக்குவாங்க. அப்போ அந்த பாலாம்பாளுங்கிறவ 12 வருஷம் ஆயிடுது. ஆன உடனே குருக்கிட்ட போய், சாமி சொல்லாமா தெரியல அப்படின்னு. சொல்லுமான்றார், 12 வருஷம் உங்ககிட்ட இருந்து எனக்கு உங்கள் மேலே பயங்கர ஒரு லவ் வந்துச்சு, அதனால் நான் வாழ்நாள் கூட உங்கள் கூட்டியே இப்படியே செட்டில் ஆகிடணும்னு பார்க்குறேன் அப்படின்னு. அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். தன் கையில் இருக்கிற வீணியை டொபுக்குன்னு போட்டு உடச்சிட்டு தோளில் போட்டு குட்டு குட்டுன்னு ரோட்டில் நடந்து போவார். பின்னாலேயே போய் சாமி சாமின்னு சொல்கிறாரு, நான் வந்து வெறும் ஜீவனாக வச்சுக்கல, இந்த வீணையை ஜீவனமாக வச்சுக்கல, ஜீவனாக வச்சுருக்கேன், இட்ஸ் மை லைஃப். இது 12 வருஷம் என்கிட்ட படித்த உனக்கு இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை தான் கொடுத்துருக்குன்னா, நான் வாசியத்துலேயும் உனக்கு கற்றுக் கொடுத்ததுலேயும் ஏதோ தவறு இருக்குது, இனிமேல் நான் வீணையை தொடவே மாட்டேன்னு. இதுதான் வீணை பாலாம்பாள் கதை. நான் சொல்கிறது ஒரு 120 வருஷத்துக்கு முன்னால் ராஜம்மையர்னு ஒருத்தர் எழுதின கதை இது, வீணை பாலாம்பாள் கதை. இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. எல்லாம் இப்போ இருக்கிற கதையெல்லாம் என்ன, ஒரு காலேஜு லவ் துரத்துறது, இந்த மாதிரி பிச்சைக்காரத்தனமான ஸ்டோரிஸ் தான் எல்லாம் எழுதிருக்காங்க. இப்போ யாரும் புக்கெல்லாம் வாங்குறதில்ல. நான் நேற்று காரில் எங்கேயோ போயிட்டு வரும்போது பார்த்தேன், எல்லா கடையிலையும் புக்கெல்லாம் தொங்குது. அவங்க ஜூனியர் விகடனு அந்த தினம் எல்லாம் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் செல்ஃபோனில் இருக்கிறானுங்களா. இவங்களுக்கு எதுக்கு புக்கெல்லாம் யாரும் படிக்கிறதில்ல. ஒரு காலத்தில் கடல் புறா, யவன ராணி, இதெல்லாம் வந்து பெரிய பெரிய புக்கு, பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன், வாரம் வாரம் வெயிட் பண்ணி படிச்சுருந்தாங்க. டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது அந்த காலத்தில். அது அப்படியே மாறி குறுநாவலுக்கு வந்துச்சு, குறுநாவல் மாதிரி சின்ன கதைக்கு வந்துச்சு, சிறுகதைகள். சிறுகதையும் போயிட்டு ஒரு பக்க கதை வந்துச்சு, ஒரு பக்க கதையும் போயிட்டு இப்போ துணுக்கு தான் வருது. யாரும் உட்காந்து படிக்கிறதுக்கே மூடில்லாத ஒரு தமிழ்நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவசரமான உலகம், எதுக்கு இருக்குமோன்னு தெரியல, ஆனால் ஓடினுங்கிறாங்க. இந்த ஊர்லேயாவது பரவாயில்ல, நிறைய ஊருங்களில் ட்ராவல் டைமுக்கே அவனுக்கு காத்தால 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் ஆகும். வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸ்லேருந்து திருப்பியும் வரணும், 4 hours அதுக்கே போயிடுச்சு. ஸோ இப்படி எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரியாமல் எல்லாம் ஓடின்னு இருக்காங்க. ஸோ தமிழர் ஒரு பாட்டு இருக்குது, ஒன்றும் இல்லாத உலகில் நாம் ஓடோடி திரிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி,
சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம் ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்